வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்தில் ஃபஸ்ட் வீக்கில் ஆகஸ்ட்டில் 3ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ கிளாஸஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் இதில் இருக்க போகுது அடுத்த மந்த்லேயுமே. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்டெசிசிவாக மார்க்கெட் இருக்குது, ஏன்னா அது க்ளோஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்டெசிசிவாக இருக்காங்க ஆல்மோஸ்ட். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எஸ்டர்டே ஹை, அதாவது மேலேருந்து கீழே விழுந்துட்டு அகெயின் மிட்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ காலையில் ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் 100 ஸ்ட்ராடில் இருந்தாலும் மேலே, அப்போ 150 கீழே 25,050 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ ஓப்பன் நம்மளுக்கு ஒரு இடத்துல அமைஞ்சிருச்சு. எஸ்டர்டே ஹை கிட்ட போயிட்டு அகெயின் திருப்பி வந்து ஓப்பன். இப்போ எஸ்டர்டே ஹை கிட்ட போய் கீழே வந்தது ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து நம்மளுக்கு ஓப்பன் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு கீழே வந்து அடுத்தடுத்த தடுப்புகள் ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸு, அடுத்து எஸ்டர்டேலோ அந்த மாதிரி அதுக்கு இடையில் நம்மளுக்கு ஸ்ட்ராடலுடைய 25,050 லெவலில் இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சர் மட்டும்தான் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே வந்திருந்தாங்க. காலையில் இவங்க வந்து ஃப்யூச்சர்ஸ் மட்டும்தான் ஓப்பனுக்கு கீழே வந்திருந்தாங்க. பட் ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு கீழே வரல. நம்ம இப்போ 2-3 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி தான் நினைக்கிறோம். அதாவது ஃப்யூச்சர் வந்து ஓப்பனை கட் பண்ணிவிட்டு ஸ்பாட்டை கட் பண்ணால் என்ன ஆகும், அல்லது ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு ஃப்யூச்சர் வரலைன்னா என்ன ஆகும். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, 2 பேருமே அந்த ஓப்பன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 2 பேருமே ஓப்பன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் ஒருத்தர் வந்து ஓப்பன் வந்துட்டு இன்னொருத்தர் ஓப்பன் வராமல் அகெயின் அங்கேருந்து ரிவர்சல் ஆகி அடுத்த லெவலில் கட் பண்ணுறாங்களான்றதை பாருங்கள் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம சொல்லிட்டு வரோம். சரிங்களா? ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் பாருங்கள், ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் பாருங்கள். அப்போ ஸ்பாட் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிறாங்க, ஃப்யூச்சரும் ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்தாலும் அகெயின் மேலே வந்துட்டாங்க அண்ட் ஓப்பனுக்கு மேலே ஆயாச்சு. ரெண்டாவது கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு கால் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி நேத்திக்கும் அதிகம், இன்றைக்கி காலையில் ஓப்பனிங்லேயும் அதிகம். அதாவது க்ளோசிங் டயத்தில் நம்மளுக்கு அதிகமாக இருந்தாங்க நேற்றுக்கு, இன்றைக்கி ஓப்பன்லேயும் அதிகம். அப்போ ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி, ஒரு ஹை வால்டிலிட்டி வந்து கால் சைடு இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 150 to 100 இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிச்சிட முடியாது. ஓப்பனுக்கு மேலே போயிட்டாங்கன்னா என்ன ஆகும், அகைன் இந்த 150 to 100 இல்லை 50. அப்போ இந்த ரேஞ்சை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்களா, கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 100லேருந்து 150 அப்படின்றது மினிமம் ரேஞ்ச். அப்போ அகெயின் இங்கேருந்து வந்து நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா, இங்கேருந்து அதாவது 25,093 எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு 193 அந்த ரேஞ்ச், ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்ச் வச்சிங்கன்னா இங்கே கிடைக்கும்லே, அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு மேலே ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பும் இருக்காங்க. அதாவது 25,100 25,100 கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ் பண்ணி எடுத்த லெவல். அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை. ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸுக்கும் அதனுடைய ஆடர் ப்ரீமியத்துக்கும் என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ அதுக்கு மேலே தான் மார்க்கெட் மேக்ஸிமம் சஸ்டெயின் ஆகலை, கீழே தான் முடிச்சிருக்காங்க. ஒரு கால் ஆப்ஷன் இதுதான் சொல்கிறது. நம்ம கால் ஆப்ஷனுக்கு ஒரு கால் ஆப்ஷன் இல்லை, பொதுவாகவே கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு மினிமம் ப்ரீமியம் ஒன்று இருக்குது அண்ட் மேக்ஸ் ப்ரீமியம் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ அவங்க ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ இதில் ஓரளவுக்கு இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு ஒரு கால் ஆப்ஷன் மேக்ஸ் ப்ரீமியம் என்ன வரணுமோ அதை அடைஞ்சாச்சு. ரெண்டாவது, இந்த இடத்துல மீன் ரிவர்சல் நடக்கலை. ஏன் நடக்கலை? பெரிய ரிவர்சல் நடக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல மார்க்கெட் ரீச் ஆகிருக்க இடத்துக்கு நியர்பை நம்மளுக்கு ஒரு எந்த லெவலும் கிடையாது. எந்த லெவலும் மீன்ஸ் லாஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு எந்த இடத்துல ஹையே இருக்கிறதுலே மேலே இங்கே தான் நம்மளுக்கு ஹை வச்சுருக்காங்க, இதுக்கும் மேலே தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஹை. சரிங்களா? அப்போ லாஸ்ட் டேவுடைய ஹை இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த 25,200 ரீச் பண்ணாது, இதுக்கு இடையில் எந்த லெவலும் கிடையாது. அப்போ ஒரு லெவலை பிரேக் பண்ணி ரிவர்சல் வரணும்னா எங்கே வரணும், எஸ்டர்டே ஹைக்கு கீழே வந்தால்தான் அது மீன் ரிவர்சல். அப்போ எஸ்டர்டே ஹைக்கு கீழே வரலைனாலும் என்ன ஆக போகிறாங்க, அதுக்குள்ளே சைட்வேஸ் போக போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா, புட் ஆப்ஷன் பையரை விட கால் ஆப்ஷன் செல்லருக்கு அதிகபட்சமாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அந்த 200 ரீச் பண்ண உடனே. சரிங்களா? இந்த இடத்துல ஸோ அதனால தான் ஒரு செல்லருக்கு அதிகபட்ச
வாய்ப்புகள் இருக்குது. இங்கேயுமே சரி, ஓப்பன் மார்க்கெட்லேயும் சரி, அங்கே ஓப்பனுக்கு மேலே போய்ட்டு திருப்பி வந்து ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போதும் சரி, இந்த இடத்துல புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்க பேனிக் ஆகிருக்க மாட்டாங்க. பட் கால் ஆப்ஷன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துன்னு வாங்கியிருந்தாலும் கூட இந்த இடத்துல பேனிக் ஆக சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்லிட்டு வரோம், ஒரு ஆப்ஷன் பையர் வந்து ஐவியை பொறுத்து எந்த பக்கம் இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு எஸ்டர்டே ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் ஓப்பன், இதுக்கெல்லாம் மேலே நின்று கால் சைடு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால், மேலே ரேஞ்ச் இருந்தால், அதே மாதிரி மார்க்கெட்லேயே ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடு இருக்கணும். அதாவது ஸ்ட்ராடல் இருந்தாலும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்ன்றது அதாவது 25,100 அண்ட் 25,100, அதாவது 25,100 கால் ஆப்ஷன். அடுத்து என்ன வருவாங்க, 25,100 கால் ஆப்ஷன், அடுத்து 25,100 புட் ஆப்ஷன், அடுத்து 25,150 கால் ஆப்ஷன், அடுத்து 200 கால் ஆப்ஷன். இந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி தான் காலையில் அமைஞ்சாங்க. ஸோ அமைஞ்சிட்டு அகைன் ஒரு சின்ன ரிவர்சல் கீழே ஒரு டிப்பு கொடுத்துட்டு அகைன் மேலே போயிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த ஸ்ட்ராங்கிள், மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்லாம் எப்படி அமையுது, ஸோ அதுக்குள்ளே ஒரு ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது கால் சைடு அமைந்தால் எப்படி, ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது கால் சைடு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அமைஞ்சால் எப்படி, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் 25,195, மேலே நம்மளுக்கு 25,200 கால் ஆப்ஷன், கீழே நம்மளுக்கு 25,100 புட் ஆப்ஷன். அப்போ மிட் பாயிண்ட் அப்படின்றது 25,150 அப்படின்ற லெவல். சரிங்களா? இதுக்கடுத்து ஒய்டஸ்ட் எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒய்டஸ்ட் எட்ஜ் 6 இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ ஓவரால் 25,100 அண்ட் 25,300. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒய்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரேஞ்ச். அப்போ 25,200 அப்படின்றது ஒய்டு எட்ஜோட மிட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம், அதாவது ஸ்ட்ராடலுடைய ப்ரீமியத்தோடு தான் நம்ம எடுக்கணும். அப்போ 25,200 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 25,284, அதை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ 25,200 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 25,138. அப்போ 284 ப்ளஸ்ஸு 138. ஸோ இவங்களுடைய ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணால் 148 பாயிண்ட். அப்போ 25,348. ஸோ 25,052 அப்படின்ற லெவல்ஸ்லாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராடல் இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நாளைக்கு எப்படி இந்த ஸ்ட்ராடலுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். ஸோ சென்செக்ஸ் நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி 82,200 கால் அண்ட் புட்டை வந்து நம்ம ஒரு பேஸ் பண்ணி நம்ம ஒரு லெவல் எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவல் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுக்கு நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்றைக்கி வந்து கால் சைடு கூட, பட் புட் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க. மார்னிங் ஓப்பன் மார்க்கெட்டில் க்ளோசிங்லேயுமே அதே மாதிரி தான் இருக்காங்க. கால் சைடு வந்து 10, புட் சைடு வந்து 8. அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைஞ்சிருக்கு. ஸோ ப்ரீமியத்தில் டிகே நடந்திருக்கு அப்படின்றது தான் விஷயம். சரிங்களா? அடுத்ததாக வந்து பேங்க் நிஃப்டியில் இன்னமும் நம்மளுக்கு அந்த 57,000 ஸ்ட்ராடல் தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ 57,000 ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு தான் நடக்குது. ஸோ அந்த 57,000 ஸ்ட்ராடலுடைய லோ ப்ரைஸை வச்சு நீங்கள் ஒரு ரேஞ்ச் எடுக்கணும் கால் அண்ட் புட்டில், அண்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் பேசிஸில் எடுக்கணும். ஸோ இதை எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு கிடைச்சிடும். அதேமாதிரி உங்களுடைய அந்த ஷார்ட் எட்ஜ், அந்த இடை உட்பட்ட ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த 57,100 ஸ்ட்ராடல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன இடைப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்லாம் பார்க்கணும். ஸோ இவங்கள்டையுமே வந்து அந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் அமையும் போது எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இன்றைக்கி ஆக்சுவலாக நிஃப்டி வந்து ஒரு ஒன் சைட் மார்க்கெட்டாக இன்னும் பெருசாக போயிருக்க வேண்டியதான். பட் இங்கே பேங்க் நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தனால ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தது மேலே போகிறதுக்கு. ஏன்னா அவங்க சைடில் வாலட்டிலிட்டி இருக்கணும் இல்லையா புட் ஆப்ஷன் சைடுக்கு. ஸோ அப்போ இவங்க கொஞ்சம் கீழே புஷ் பண்ணுற மாதிரி, அவங்க கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்காங்க. ஒரு இண்டெக்ஸ் சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக ஒரு இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்றதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.